நண்பா இது பிஆர் சீரிஸ் கிளைமேக்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. லூட் பாக்ஸில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த பாறை பின்னாடி வந்து இருந்ததுன்னா நம்ம கையில் இருந்துச்சு அது மான்ஸ்டர் ட்ராப் இருந்துச்சு அதை தூக்கி போட்டு போடுவோம். ஏன்னா எல்லாம் வேணாம் வந்து அது ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் போட்டு விட்டுட்டேன். அப்படியே பாறை மேலே யாரும் இருந்து பார்த்தா அங்கே இருந்துட்டு அவனை 2 மணி மேலே பட்டுச்சு. இன்னொரு அவன் கவர் ஆகிட்டான். டக்குன்னு எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி சோன் வந்துச்சு எப்படி வெளியே வரும் அப்படின்னு நானும் ஸ்கோப் போட்டு அப்படியே அடிச்சுட்டே இருந்தேன் பாடல. அவன் அதுக்குள்ள டக்குன்னு ஸ்பீடை போட்டு உள்ள ரெஸ்ட் பண்ணி போயிட்டான். என் டீமெட் அடிச்சு விட்டாரு. நம்ம ஒரு கில் எடுக்கலான்னு பார்த்தா நம்ம டீமெட் அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அவன் வாசி கில் எடுக்கலாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி மனுஷன் வந்துட்டு சரி அப்படியே அதுக்கு வேலை ஏறி போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மாற்றிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அவர் எவனை வருவானா இல்லையான்னு. இன்னும் 4 பேர் இருக்கானோ யாரு எப்படி அடிக்க போகிறதுன்னு தெரியல. நாங்கள் 3 பேர் இருக்கோம். அப்படி க்ளோன் உடச்சு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் இருப்பானா அப்படின்ட்டு தெரியல. அதனால க்ளோன் உடச்சுட்டு அப்படி மேலே வந்து பார்த்தா மேலே டீம் அடிச்சுட்டு இருந்தா. சரி அப்படி ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அப்படி க்ளோன் உடச்சிட்டே இருந்தாலும் க்ளோன் உடச்சிட்டு வந்து டக்குன்னு அடிக்கலாம் சொல்லி க்ளோன் உடச்சிட்டு வந்து க்ளோன் பண்ணிட்டு வந்து கவர் ஆகிருக்கு. ஈரோடி போனால் அடிச்சு விடணும் சொல்லி நானும் மேலே ரெஸ்ட் பண்ணி போய் 2 சோன் எண்ட்லேருந்து எண்டை பிடிச்சி அப்படியே ரெஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் மேலே ரெஸ்ட் பண்ணி போயிட்டு வந்து அது மாதிரி இங்கே சைடில் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவனை பிடிச்சி அடிக்கணும்னு பார்த்தா அது என்னன்னு பார்த்தா அது எனக்கு பொம்மையா நான் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி விட்டல. அதான் அந்த அவங்கள்ட்ட போய்ட்டு நானும் அதை பார்த்து பயந்துட்டு டக்குன்னு பார்த்தா கீழே இருந்து அவனை அடிச்சுட்டு இருந்தா. டக்குன்னு க்ளோல் போட்டு மெடிச்சு வச்சுருந்தேன். அந்த கேப்பில் அங்கேருந்து ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணி க்ளோல் போட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே நம்ம ரிப்பேர் எல்லாம் வெஸ்டர்னாக ரிப்பேர் பண்ணி அப்படி கிட்ட போட்டு ரிப்பேர் ஆகி டேமேஜாக க்ளியர் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோல் போட்டு அடிச்சுருந்தேன். அங்கே ஒருத்தன் க்ளோல் ட்ரெஸ் பண்ணி வரலாம் டக்குன்னு க்ளோல் போட்டு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து அடிச்சுருந்தா கேக் ஆட்ரு வச்சு நம்மள டக்குன்னு சோனுக்குள்ள வந்து போயிட்டு வந்தான். டக்குனு க்ளோல் நான் ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு டக்குனு இன்னொரு க்ளோல் ட்ரெஸ் பண்ணி போனால் அவன் இங்கே பின்னாடி விட வந்தான். சோனில் அடி வாங்கிட்டு வந்துருவோம் போல். நான் 2 அடி அடிச்சு நாட் ஆகிட்டான். அதுதான் வந்து கில்லும் கஷ்டம் போயிட்டாச்சு. அப்படி இன்னும் ஒருத்தர் அடிச்சுன்னு வச்சுருங்கன்னா நம்ம டீம் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு நானும் அவனை அடிச்சு போயிட்டே இருந்தேன். அங்கே வந்து நாங்கள் போயிட்டேன் டீம் விட்டு அதான் நல்லா இருக்கான் பாருங்க பாறை மேலே. அப்படியே டக்குனு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு டக்கு எம்டன் ரீலோட் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி அழுத்தலாம் போட்டு அதுக்கு ஸ்கின்க்கு ஆரம்பிச்சேன். சரியா டக்குன்னு அதுக்கு ஸ்கின் ஸ்டிச் பண்ணி அடிச்சு கில் எடுத்து போய் அடிச்சு மறக்க சத்து